இன்றைய தினமலர் செய்தியில் ஆன்லைன் சூதாட்ட மோசடி வழக்கில் இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர்களின் 11,14,00,000 ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் அமலாக்கத்துறை முடக்கியது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் வலுக்கிறது. இளம் தலைமுறையினர் போராட்டம். புயல் வெள்ளத்தில் 114 பேர் பலி. பிலிப்பைன்ஸில் அவசர நிலை அறிவிப்பு. ராயக்கோட்டை அருகே டாடா நிறுவன குளியல் அறையில் கேமரா. 3வது நாளாக பெண் தொழிலாளர்கள் போராட்டம். திருவாரூர் நன்னலம் அருகே சிறுவனுக்கு பாலியல் தொல்லை. 38 வயது பெண்ணுக்கு 54 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து திருவாரூர் மகிழா நீதிமன்றம் உத்தரவிட்டது. டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதலிலும் முறைகேடு. ஆரம்பகட்ட விசாரணை துவக்கப்பட்டது என லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதல்வர் மறைந்த ஜெயலலிதா அவர்களின் அறையில் கிடைத்த ரகசிய ஆவணங்களை நானே எரித்தேன் என்று தினகரன் அவர்கள் கூறுகிறார். யாரும் நம்மை ஒன்றும் பண்ண முடியாது என்கிற அவசரத்தில் கூறியுள்ளார். வணக்கம்.